நைட்டு 8 மணி ஆச்சு. சுலோச்சனா வீட்ல சப்பாத்திய செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஸ்போர்ட் கம்பெனில கேஷியரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவங்க புருஷன் ராமலிங்கம் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. சுலோச்சனா வந்துட்டேங்க அப்படின்னு கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு வந்தாங்க. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்குங்க, சுடு தண்ணி வைக்கிறேன். சுலோச்சனா பச்சை தண்ணிலேயே குளிக்கிறேன். என்ன சின்ன குமரன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாண்டி, நான் சின்ன குமரன் தான். என் பொண்டாட்டி நீயும் குமரிதான். ஆமா ஆமா, வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, போதும் நிறுத்துங்க. அது எப்படி மறந்துடுவேன்? என் பொண்ணு என்னை விட பெரிய கம்பெனில பெரிய உத்தியோகத்துல இருக்க போறா. என் பொண்ண என்னால மறக்க முடியுமா? பொண்ணு நல்ல வேலைக்கு போய் முதல் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து என்கிட்டயே குடுக்க போறா பாரு. அதான் அவளோட அம்மா, அதனால என்கிட்ட தான் கொடுப்பா. நான் அவளோட அப்ப, அதனால என்கிட்ட தான் முதல்ல கொடுப்பா. பாக்கலாம், வேலைக்கு போயிட்டு வரட்டும் யாருகிட்ட குடுக்கறான்னு. இப்போ கவலைப்பட்டுக்கிட்டு ராமலிங்கம், என்ன சுலோச்சனா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இன்னும் குழந்தை ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரலையா? ஐயோ கவலைப்படாதீங்க, இப்பதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம பொண்ணு போன் பண்ணி, அம்மா கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரேன்னு இப்பதாங்க போன் பண்ணா. பாத்தியா, முதல்ல இந்த விஷயத்த நான் வந்த உடனே நீ என்கிட்ட சொல்லி இருக்கணும்ல. ஐயோ சரி சரி, போதும் நிறுத்துங்க, முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு சப்பாத்தி சுட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சரி, நான் போய் 10 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு ராமலிங்கம் உள்ள போனாங்க. சுலோச்சனம்மா கிச்சனுக்கு போனாங்க. ராமலிங்கம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குளிச்சுட்டு ரூமுக்கு வந்து உக்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு அங்கட்டியும் வேலைக்கு போன பொண்ணும் வீட்டுக்கு வந்துட்டா. அம்மா நான் வந்துட்டேன், குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே பெட்ரூம்ல இருந்த ராமலிங்கம் பொண்ணோட சத்தம் கேட்டு சந்தோஷப்பட்டாரு. அப்பா, என் பொண்ணு குரல் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. முதல்ல பொண்ணு ரிலாக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா போய் பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு புக்க படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள சுலோச்சனா தண்ணி கொண்டு வந்து கொடுத்து, ஏமா இன்னைக்கு ஆபீஸ்ல ரொம்ப வர்க்கா? ஆமாமா, இன்னைக்கு ப்ராஜெக்ட் முடிச்சா மட்டும்தான் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு ப்ராஜெக்ட் மேனேஜரே சொல்லிட்டாரு. இன்னும் என்ன பண்றது? சரிம்மா, சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அம்மா சரி, அப்பா இன்னும் வரலையா? உங்க அப்பாவா? உங்க அப்பா அப்படியே வந்துட்டாருமா, குளிச்சுட்டு வரேன்னு போயிருக்காரு. ஏமா, அப்பாவை பார்த்து ஏதாவது சொல்லணுமா? அது ஒண்ணும் இல்லம்மா, நான் எப்பவுமே வரும்போது என் முன்னாடி சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு இல்ல, இன்னைக்கு அப்பாவை பாக்கல, அதனாலதான் கேட்டேன். அப்பா வந்த உடனே கூப்பிடுறேன், நீ சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வாடா. சப்பாத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், குளிச்சுட்டு வந்து சுட சுட சாப்பிடு. இப்படி சம்பளத்தை எடுத்து, அம்மா மொத மாசம் சம்பளம் வாங்கியிருக்கேன், இந்தாங்க. அம்மா என்கிட்ட வேண்டாண்டா, உங்க அப்பா இருக்காரு, அவர்கிட்ட கொடு. அப்பா கிட்ட கொடுக்க மாட்டேன், உங்ககிட்ட தான் கொடுப்பேன். அந்த வார்த்தையை கேட்டு அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இங்க பாருமா, இந்த காசை என்கிட்ட கொடுக்காத, இந்த காசை கொண்டு போய் உங்க அப்பா கிட்டயே கொடு. நீ ஆபீஸ்ல இருந்து வரலன்னு, எங்க என் பொண்ணு இன்னும் வரல, எப்ப வருவான்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. முதல்ல இந்த காசை கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடு. என்னம்மா நீங்க, என் சம்பள காசை அப்பா கிட்ட கொடுக்க மாட்டேன், உங்ககிட்ட தான் கொடுப்பேன்னு சொன்னா நீங்களும் கேட்காம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னடி, மொத மாசம் சம்பளம் வாங்கியிருக்கேன்னு ரொம்ப திமிரு பிடிச்சி ஆடுறியா? சம்பளத்தை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ கேட்க மாட்டேங்கிற, என்னடி? இல்லம்மா, நானும் சொல்றது கேட்டுக்குங்க, அப்பா கிட்ட இந்த காசை கொடுக்க மாட்டேன், அங்க டிவி கிட்ட வைக்கிறேன், அப்பாவை எடுத்துக்க சொல்லுங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராமலிங்கம் கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. வைதேகிய அவங்க அம்மாவும் அடிச்சிட்டா. அம்மா என்ன அப்படி கூப்பிடாத, சி, உங்க அப்பாக்கு தான் உன் மேல அவ்வளவு பாசம், உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லல? உங்க அப்பா உனக்காக எவ்வளவு செஞ்சாருன்னு எல்லாமே மறந்துட்டியா? மொத மாசம் சம்பளம் வாங்கியிருக்க, அப்பா கிட்ட குடுக்கறதுக்கு என்னடி? அம்மா போதும் நிறுத்துங்கம்மா, முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு காது கொடுத்து கேளுங்க. மொத மாசம் சம்பளம் வாங்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச எங்க அப்பா கிட்ட குடுக்க மாட்டேன்னு நான் எதுக்காக சொல்றேன்னு தெரியுமா? நான் எதுவுமே பேசல. எப்பவுமே நீங்களாவே ஏதாவது முடிவு எடுத்துக்குவீங்களா? என்னோட முடிவு என்னன்னு கேட்க மாட்டீங்களா? இருக்குன்னு பேசுறது, கை இருக்குன்னு அடிக்கிறது, என்னவோ இந்த பொண்ணு மனசு அம்மாவுக்கே புரியல அப்படின்னா மத்தவங்களுக்கு எப்படி புரியும்? சரிடி, இப்ப கேக்குறல, சொல்லு. மொத மாச சம்பளத்தை கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடுக்க மாட்டேன்னு ஏன் சொல்ற? சொல்லுடி, கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. அப்போ வீட்டுக்குள்ள இருந்த ராமலிங்கம் தன்னோட பொண்ணு என்ன சொல்ல போறான்னு காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பொண்ணு என்ன சொல்ல போறான்னு அவரோட மனசு தவிச்சுக்கிட்டு இருந்தது. அம்மா சின்ன வயசுல இருந்து அப்பா என்ன ரொம்ப பாசமா வளர்த்திருக்காரு, தன் பொண்ணுக்கு எந்த ஒரு குறைச்சலும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு அப்பா கடனை வாங்கி என்னெல்லாம் செஞ்சு எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தாரு. என் மூஞ்சில சந்தோஷத்தை பார்த்து அவரோட கஷ்டத்தை எல்லாம் மறந்துடுவாரு. ராமலிங்கம் வைதேகி என்ன சொல்ல போறான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. சின்ன வயசுல ஐஸ்கிரீம் வாங்குறதுல இருந்து இப்ப வரைக்கும் ஆட்டோக்கு வரைக்கும் அப்பா தான் காசு கொடுப்பாரு, அது அவரோட கடமைமா. அம்மா
நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நான் கவனிச்சிருக்கேன். அப்பா கொடுக்கற ஒவ்வொரு தடவையும் அப்பா கை மேல இருக்கும், என் கை கீழே இருக்கும். இப்போ நான் கொண்டு போய் சம்பளத்தை எங்க அப்பா கையில கொடுத்தா எங்க அப்பா கை கீழே இருக்கும், என் கை மேல இருக்கும். ஆமாமா, இது எனக்கு பிடிக்காதம்மா. எங்க அப்பா கை எப்பவும் மேலதான் இருக்கணும். உங்களுக்கு தெரியும்ல, எங்க அப்பா தான் என்னோட ஹீரோன்னு. எங்க அப்பா கை கீழே இறங்குற மாதிரி நான் செய்வேனா? அதுக்குதான் எங்க அப்பாவுக்கு நான் சம்பளத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அந்த வார்த்தையை ராமலிங்கம் கேட்ட உடனே ரூமுக்குள்ள இருந்து கண்ணீர் விட்டுக்கிட்ட சந்தோஷத்துல பொண்ணுகிட்ட வந்தாரு. அம்மா வைதேகி, என் தங்கண்டா நீ கண்ணீர் விட்டா என்னோட மனசு தாங்காதுடா. நீ அப்பாவுக்கு கொடுக்கற கௌரவம், தங்கம், அந்த வைரம் அதை விட ரொம்ப ரொம்ப மதிப்புள்ளதுமா. ஆமாமா, எப்பவுமே உங்க அப்பா தான் உன்னோட ஹீரோன்னு எதுக்கு என்கிட்ட சொல்றேன்னா, நீ என்ன அழுக வைக்கதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். அந்த வார்த்தைக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய மரியாதை கௌரவம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிறந்ததுக்கு நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அம்மா, இப்ப மட்டும் இல்லம்மா, எப்ப இருந்தாலும் சரி, நம்மள விட வயசுல மூத்தவங்களுக்கு நம்ம கையால காசை கொடுக்க கூடாது. நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை ஒரு பக்கத்துல வச்சு நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லம்மா, அந்த கடவுளுக்கு நம்ம பூஜை எல்லாம் செய்யும் போது நம்ம வச்ச மாதிரி இருக்காம உள்ளங்கையில வச்சு கொடுக்கணும். அதுதான் உண்மையான கௌரவம், பக்தி. நான் சொல்லணும்னா நம்ம நாட்டோட சம்பிரதாயம் அது. பொண்ணோட புத்திசாலித்தனத்தை பார்த்து புருஷன் பொண்டாட்டி சந்தோஷப்பட்டாங்க. அப்பா, என் மாசம் சம்பளம் வந்திருக்கு, வாங்கிக்கங்கப்பா அப்படின்னு வைதேகி சந்தோஷமா சொன்னா. பாவம் சந்தோஷப்பட்டு ஏத்துக்கிட்டாரு. இந்தம்மா, இந்த காசை நீயே வச்சுக்கிட்டு உனக்கு தேவையானத வாங்கிக்கோ. பொண்ணு வைதேகி ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்பேற்பட்ட அந்த பொண்ணை பார்த்து அப்பா அம்மா ரொம்பவே பெருமைப்பட்டாங்க. இது ஒரு அழகான கிராமம், ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிற இந்த கிராமம் எப்பவுமே பச்சை பசேல்னு ரொம்ப அழகா நிறைஞ்சிருந்தது. இந்த அழகுக்கு காரணம் அந்த ஊர்ல இருக்கிற 10 வயசு சாந்தினி. அவளோட வயசுக்கு ஏத்த மாதிரி அவ சின்ன பொண்ணா இருந்தாலும் அவளுக்கு இருக்கிற புத்தி ரொம்ப அதிகம். அவ ஒரு பசுமாடை வளர்த்துக்கிட்டு அந்த பசுமாடு குடுக்கிற பாலை வித்துக்கிட்டு அவளோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா. அப்பா அம்மா இல்லாததுனால அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்கள சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, மாமான்னு சொந்தத்தோட கொண்டாடுவா. சாந்தினி மாடை கூட்டிக்கிட்டு பால் அவங்க முன்னாடியே கறந்து குடுக்கறதுக்காக ஒவ்வொருத்தர் வீட்டுக்கிட்ட போய் பால் விப்பா. அப்படி கட்டி போட்டிருக்கிற மாடு கிட்ட வந்து, அம்மா பசுமாடு தாயே, நம்ம இன்னும் கிளம்பலாமா? இப்போ மாடு கூட சரின்னு சொல்ற மாதிரி தலையாட்டிச்சு. அத பார்த்து சாந்தினியும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்படி மாடை கூட்டிக்கிட்டு ரங்கையோட வீட்டுக்கு வந்தா. ரங்கைய மாமா, பசுமாடை கூட்டிட்டு வந்திருக்கேன், பாத்திரத்தை கொண்டு வந்து பாலை கொண்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே ரங்கையாவும் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தா. சாந்தினி அவனுக்கு பாலை கறந்து கொடுத்தா. அவனும் காசை கொடுத்துட்டு, இங்க பாருமா சாந்தினி, காசு சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோ. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? நீங்க காசு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எண்ணி பாக்குறதா? இல்லம்மா, யாரா இருந்தாலும் எண்ணி பாத்துக்கோ, அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்ன உடனே சாந்தினியும் காசை எண்ணி பார்த்தா. ஆமாமா, காசு சரியாதான் இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னா. அப்பா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, உனக்காக கோப்பைய மாமா காத்துக்கிட்டு இருப்பாரு, கிளம்புமா. சரிங்க மாமா. இப்படி சாந்தினியும் கோப்பையா வீட்டுக்கு பால் கறந்து கொடுக்கறதுக்காக கிளம்புனா. இப்படி அதே ஊர்ல சுதாகர், தயாகர் அப்படின்னு 2 பேரும் சோம்பேறிங்க இருந்தாங்க. அவங்க எப்பவுமே வேலைக்கு போவாம ஆத்தங்கர ஓரத்துல உக்காந்து ஏதேதோ கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னடா சுதாகர், நேத்து நான் சொன்ன விஷயத்த பத்தி நீ கொஞ்சமாச்சு யோசிச்சியா? அந்த வேலையை செய்யலாமா? ஏதாவது ஐடியா கிடைச்சதா? என்ன ஏதாவது உபயோகமாச்சா? ஐடியா கிடைச்சதா? டேய், என்னடா கடைக்கு போய் பெலாக்காவை கொண்டு வர மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க? அவ்வளோ சுலபமானதா? முதல்ல நம்ம புத்திய தீட்டணும்டா, அப்பதான் அதுவும் சரியான ஐடியாவை கொடுக்கும். அப்போ நம்ம புத்திய தீட்டணும், அவ்வளவுதானே? என்னடா உன்னோட பேச்சோட நோக்கம் என்னன்னு எனக்கு புரியல. டேய், நான் மல்லையா வீட்டுக்கு போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொன்ன உடனே சுதாகருக்கு ஒண்ணுமே புரியல. மல்லையா வீட்டுக்கா? எதுக்குடா? டேய், அந்த மல்லையா வீட்டுல தானடா புத்திய தீட்டுற கல் இருக்கு, அந்த கல்லை கொண்டு வரலான்னு தான் போறேன். டேய், வயசுல நீ என்னை விட மூத்தவனா இருந்தாலும் புத்திசாலித்தனத்துல உன்னை விட நான் தாண்டா புத்திசாலி. இன்னும் உனக்கு விஷயமே புரியல. மல்லைய வீட்டுல புத்திய தீட்டுற கல் இருக்கு, அந்த கல்லை கொண்டு வந்து உன் மண்டைய உடைச்சி
மூளைய தீட்டினா உனக்கு நல்ல ஐடியா வரும்லடா, அதுக்கு தான்டா கல்ல கொண்டு வரேன்னு சொன்னேன். இப்படி ரொம்ப பெருமையா பேசினான். அவனோட பேச்ச கேட்ட உடனே சுதாகருக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. சுதாகரோட பார்வைய பார்த்து, எனக்கு புத்தி அதிகம்னு உனக்கு வைத்தறிச்சல், அதனால தானே என்ன பாத்துக்கிட்டு இருக்க. சுதாகர் கோவமா பாத்துக்கிட்டே இருந்தான். சாந்தினி மாட கூட்டிக்கிட்டு மல்லையா வீட்டுக்கு வந்தா. அம்மா, மாட கூட்டிட்டு வந்திருக்கேன், பாத்திரத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே சுசீலா வீட்டுக்குள்ள இருந்து பாத்திரத்தை கொண்டு வந்தா. சாந்தினியும் பாலை கொடுத்தா. சுசீலா காசை கொடுத்தா. அம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. டெய்லி காசு கொடுக்குறீங்களே, ஒன்னா கொடுங்க. உங்களுக்கும் கொடுக்கறது கஷ்டம் இல்லையா? இல்ல சாந்தினி, நீ சொன்ன ஆலோசனைப்படி நாங்களும் விவசாயத்தை செஞ்சோம். எங்களுக்கு நல்ல லாபம் வந்திருக்கு. எங்க கையில காசு இருக்கு, அதனாலதான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீயும் சந்தோஷமா இருக்கணும்ல, அதனாலதான் அண்ணனுக்கு காசு அண்ணனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க சித்தி, எல்லாரும் சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா தான் இருப்பேன். நான் சந்தோஷமா இருந்தா என்னோட பசுமாடு தாயி சந்தோஷமா இருக்கும். சாந்தினி, உனக்கு சாப்பிட சாப்பாடு பாக்ஸ் கட்டி வச்சிருக்கேன், இரு கொண்டு வரேன் அப்படி சொல்லி சுசீலா வீட்டுக்குள்ள போனா. சாந்தினி பசுமாடு கூட நின்னு பேசிக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள சுசீலா டிஃபன் கொண்டு வந்து கொடுத்த உடனே அங்கிருந்து கிளம்பிட்டா. ஆத்தங்கர ஓரத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அங்க உக்காந்து இருக்கிற 2 சோம்பேறிங்களை பார்த்தா. அவங்களும் வழியில வந்துகிட்டு இருக்கிற சாந்தினிய பார்த்தாங்க. உடனே சுதாகருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சாந்தினியோட மாடை திருடிட வேண்டியதுதான். டேய், இன்னைக்கு நைட்டே நம்ம சாந்தினியோட மாடை திருடிட வேண்டியதுதான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே தயாக்கர் மூஞ்சில ஒரே சந்தோஷம். டேய், ஆமாண்டா, நம்மளும் பால் வியாபாரத்தை செஞ்சு நல்லபடியா காசை சம்பாதிக்க முடியும்டா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே, டேய், உனக்கு என்ன பைத்தியமா? இந்த ஊருக்குள்ள சாந்தினினா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவளோட மாடு எல்லாருக்குமே தெரியும். நம்ம பால் வியாபாரம் செய்ய போறது இல்ல, மாட்டை தான் விற்க போறோம். டேய் டேய், ஆமாண்டா, நீ சொல்றது கூட உண்மைதான். நம்ம மட்டும் பால் வியாபாரத்தை செஞ்சா இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க கையில நம்ம அடி வாங்கியே செத்துருவோம். டேய், அதுக்குதான்டா மாடை வித்து காசை சம்பாதிக்கலான்னு சொல்றேன். மாடை வித்து வந்த காசை 2 பேரும் சரியா பங்கு போட்டுக்கலாம், என்ன சொல்ற? இப்படி சரின்னு சொல்லி 2 பேரும் மாடை அன்னைக்கு நைட்டு எப்படி திருடுறது, எப்படி அதை விக்கிறது அப்படின்னு 2 பேரும் யோசிச்சு வச்சிருந்தாங்க. இப்படி நேரம் போய்கிட்டு இருந்தது. 2 பேரும் சேர்ந்து மாடை திருடலாம் அப்படின்னு முடிவெடுத்து சாந்தினி வீட்டாண்ட நைட்டு நேரத்துல போனாங்க. பார்த்தா சாந்தினி விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. டேய், சாந்தினி இன்னும் தூங்கலடா. ஆமாண்டா, சாந்தினி இன்னும் தூங்கல, முழிச்சுக்கிட்டு தான் இருக்கா. இப்ப என்னடா பண்றது? டேய், நம்மளுக்கு சாந்தினி தேவையில்லை. நம்ம வந்திருக்கிறது மாடை திருடுறதுக்காக. மாடு வெளியவே இருக்கு, மெதுவா மாடை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு 2 பேரும் மாடு கிட்ட போனாங்க. தெரியாம தயாக்கரோட காலு மாடு வாலு மேல பட்டுருச்சு. அவ்வளவுதான், மாடு சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சிச்சு. உடனே சத்தத்தை கேட்டு சாந்தினி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு ஜன்னல் பக்கம் பார்த்தா. அங்க யாரோ நிக்கிற நெகிழ பார்த்து கண்டுபிடிச்சிட்டா. யாரோ திருடங்க மாட திருட வந்திருக்காங்களா? இருக்கட்டும், சரியான பாடத்தை கத்து கொடுக்கறேன் அப்படின்னு விநாயகர் போட்டோ கிட்ட வந்தா. சாமிக்கு கையெடுத்து கும்பிட்டு, சாமி, நீங்க சொல்லிருக்கீங்கல்ல மாட்டை கழுவி அந்த தண்ணிய குடிச்சா தரித்திரம் அவங்க கிட்டையே வராது அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் தயாக்கர் 2 பேரும் மாடை கழுவி அந்த தண்ணிய குடிக்கலான்னு யோசிச்சாங்க. அப்படியே பக்கத்துல இருந்த தண்ணி எடுத்து மாடை கழுவ ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து சாந்தினி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. மாதிரி அவங்களுக்கு கேக்குற மாதிரி, என்ன கடவுளே, மாடோட சாணிய உடம்பு முழுக்க தேய்ச்சிக்கிட்டு நைட்டு முழுக்க மாடு பக்கத்திலே உக்காரணுமா அப்படின்னு சொல்லி முடிக்காங்கட்டியுமே அங்க பக்கத்துல இருந்த சாணத்தை 2 பேரும் எடுத்து உடம்பு முழுக்க தேய்ச்சிக்கிட்டாங்க. சாமி, குளிக்க கூடாதா? காலையில வரைக்கும் மாடு பக்கத்திலே நிக்கணுமா? சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் அப்படின்னு சொன்ன உடனே மாட்டு சாணிய மேல முழுக்க தேய்ச்சிக்கிட்டு விடிகிற வரைக்கும் அங்கேயே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த சாந்தினி சிரிச்சுக்கிட்டு அவளும் நிம்மதியா அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குனா. இப்படி காலையிலையாச்சு. சாந்தினி மாட்டுக்கிட்ட வந்தா. மாட்டு சாணத்தை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற அவங்கள பார்த்து, ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க உங்களை முட்டாளனுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உங்களோட முட்டாள்தனத்தை இப்பதான் என் கண்ணார பாக்குறேன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க 2 பேரும் தலை குனிஞ்சு நின்னாங்க. எங்கேயாவது மாட்டை கழுவி அந்த தண்ணி குடிச்சா நம்மளுக்கு பிடிச்ச தரித்திரம் போயிடுமா? இல்ல மாட்டு சாணத்தை உடம்பு முழுக்க தேய்ச்சி அப்படியே நின்னா நம்மளுக்கு நல்லதாகுமா? இங்க பாரு சாந்தினி, நைட்டு நாங்க மாடு திருடுறதுக்காக வந்திருந்தோம். அப்ப நீ தான் சொன்ன, அதனாலதான் செஞ்சோம். இங்க பாருங்க மாமா, நீங்க மாடு திருட வந்திருக்கீங்களே, அது எவ்வளவு பெரிய பாவம்னு தெரியுமா?
மாடு யாருன்னு நினைச்சிருக்கீங்க? மாடு நம்ம தாய். ஜனங்க உங்களை முட்டாளனுங்கன்னு சொன்னாங்க. உங்க சொன்ன மாதிரி நீங்க முட்டாளனுங்க மாதிரி தான் வேலை செய்றீங்க. பாருங்க, நான் சொல்றத கேட்டுக்குங்க. மாடு அப்படின்னா அம்மாவுக்கு சமானம். எத்தனையோ பசங்க அம்மா இல்லாம அந்த மாடு குடுக்கிற பாலை குடிச்சுதான் வளர்றாங்க. இப்படிப்பட்ட மாடை நீங்க விக்கலான்னு கிளம்புனீங்களே, நீங்க செய்யறது சரியா? மாடு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளவோ பொருளுங்களை கொடுக்குது. நெய், வெண்ணெய், பால், பாலோட பொருளுங்க, இப்படி நிறைய பொருளுங்க மாடால தான் உபயோகத்துக்கு வருது. அப்படி இருக்கிற மாடை சாகடிக்கிறது, விற்கிறது, இதெல்லாம் பெரிய தப்பு. இந்த மாதிரி தப்பெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. மாடை நல்லா பார்த்துக்கிறது, நல்லா வளர்க்குறது, அதை காப்பாத்துறது நம்மளோட வேலை. அப்படி இருந்தா இந்த ஊரும் நல்லா இருக்கும், இந்த ஊருக்குள்ள இருக்கிற நம்மளும் நல்லா இருப்போம். இங்க பாருமா சாந்தினி, எங்களை மன்னிச்சிடு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்ப நாங்க செய்ய மாட்டோம். எங்க மாமா, வீட்டுக்கு போய் குளிங்க அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர், தயாகர் வீட்டுக்கு போனாங்க. அன்னையில இருந்து அவங்களோட வயல்ல நல்லபடியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சாந்தினியும் மாட நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தா. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.